கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 123ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, பரலோகத்தின் தேவனே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது, இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாய் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாய் போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தை நாளே மிகவும் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனாய் இருக்கிற இடத்திலே எங்கள் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுக்கு இரக்கம் நீர் செய்கிற வரைக்கும், நீர் எங்களுக்கு இறங்குற வரைக்கும் நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நிந்தையினால் நாங்கள் நிறைந்திருக்கிறோம், நிந்தையினால் மிகவும் நாங்கள் நிறைந்திருக்கிறோம், இகழ்ச்சினாலையும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நிந்தையினால், இகழ்ச்சியினால், இகழ்ச்சி அடுத்தவர்கள் எங்களை ஏளனமாய் பார்க்கிற ஒரு காரியம், அற்பமாய் எண்ணுகிற ஒரு காரியம் எங்கள் ஆத்துமாவிலே அது நிறைந்திருக்கிறது, எங்கள் வாழ்க்கையிலே நிறைந்திருக்கிறது. நிந்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுடைய நிந்தைகளும் மற்றவர்கள் அற்பமாய் எண்ணுகிற காரியங்கள், அலட்சியப்படுத்துகிற காரியங்கள் மாறுவதற்கு, அவர்களுக்கு நடுவில் நீர் எங்களை உயர்த்துவதற்கு நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் உண்மையாகவே அவர் நமக்கு இரக்கம் காட்டுகிற தேவன். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம சங்கீதம் 67 வாசிக்கிறோம். தேவன் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் இரக்கம் காட்டுகிற தேவன். ஆகவே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு இறங்குகிற தேவன், இரக்கம் காட்டுகிற தேவன், அவர் இறங்குகிற இரக்கமுள்ள ஒரு தேவன், பரலோகத்தின் தேவன், இரக்கம் செய்கிறவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய இரக்கத்தினால உங்களுக்கு நிறைந்திருக்கிற அந்த நிந்தைகளை, அந்த அற்பமான காரியங்களை, அற்பமாக எண்ணுகிற காரியங்களை கர்த்தர் மாற்றி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து சகல ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் உங்களை உயர்த்துவார். உண்மையாகவே இந்த நாட்களிலே அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிறதுனால, உங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு இறங்கி அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். முந்தின சங்கீதத்தை 121 வாசிக்கிறோம். அது எனக்கு தெரிந்த ஒரு வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதங்களுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உண்மையாகவே அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்வார், அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு தேவன். நாம் ஒரு மனுஷரை நோக்கி அல்ல, நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தாமே அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார், அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு நல்ல தேவன். உங்கள் நிந்தைகளையும் உங்கள் அவமானங்களையும் கர்த்தர் மாற்றி அவர் உயர்த்துவதில் அவர் போதுமானவர். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இரக்கம் காட்டுவீராக. நிந்தையினால, இகழ்ச்சினால நிறைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே என் தேவனு பெரிய மாற்றத்தை தருவீராக. இரக்கம் காட்டுகிற தேவன் கர்த்தர் தாமே உம்முடைய இரக்கத்தினால அருமையான நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நிந்தைகளையும் அவமானங்களையும் என் தேவன் மாற்றுவீராக, நன்மையினால் நிரப்புவீராக. நிந்தையினால் நிறைந்திருக்கிற நம்முடைய ஜனத்தை ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. நிந்தைகளும் இகழ்ச்சியான காரியங்களும்
அற்பமாக எண்ணக்கூடிய காரியங்களும் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜனத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசை உண்டாவதாக. உம்மை நோக்கி பார்க்கிறதுனால நீர் ஒத்தாசை அனுப்புகிற தேவன், ஒத்தாசை தருகிற தேவன், இரக்கம் காட்டுகிற தேவன். நீர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.